அண்ணா இது உனக்கு 100வது ஜல்லிக்கட்டு. ஒரு நாளாவது எங்களை கூட்டிட்டு போய் காட்டிருக்கியா? எப்ப பார்த்தாலும் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுன்னு போறேன், கண்ணுல ஒரு புல்லுக்கட்டு கூட காட்ட மாட்டேங்கிற. பொண்ணுங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு காலைக்கு புல்லுக்கட்டு போற வேலையை மட்டும் தான் பார்க்கணும், ஜல்லிக்கட்டெல்லாம் பார்க்கணும் ஆசைப்படக்கூடாது. புரிஞ்சுதா செல்லங்களா? அண்ணா அப்ப ஜல்லிக்கட்டு கிளம்புறேன். என்னம்மா டிஸ்ட்ரி சுத்தினதுக்கு அப்புறம் போங்க. இது இருக்குதுல்ல, ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, கொல்லி கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போகும். டேய் சாணி உண்டா மாட்ட முடியுது வர. நாளை முதல் பெட்ரோல் விலை உயர்கிறது. அப்ப இன்னைக்கே பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொளுத்திட வேண்டியதுதான். என்னடா கண்ணுங்களா பண்ணிட்டு இருக்கீங்க? கடையில உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கோம். இது கடையா? ஆமா. ஏன்டா வீட்லயே டீ போட்டு பிளாஸ்க்ல எடுத்துட்டு வந்து இங்க பெஞ்ச் போட்டு உட்காந்து என் தங்கச்சிங்களை சைட் அடி. வயசு பொண்ணுங்க இருக்கிற வீட்டுக்கிட்ட வந்து இப்படி வயசு பசங்க கலாட்டா பண்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? போங்கப்பா. என்ன போங்கப்பா? டேய் நான் வயசு பசங்களோட நம்புவேன், ஆனா உன்ன மாதிரி வயசாகி வழுக்க உந்து நம்ப மாட்டேன்டா. பேப்பர் வெட்டி தலையா, இதுக்கெல்லாம் தலைமையே நீ தான். தெரியும்டா. ஓடு. டேய் என்னடா காமெடி மாதிரி உட்காந்து ஓடுடா ஓடு. அண்ணா இப்ப ஏன் டெய்லி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? அப்ப எங்க மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லம்மா, நம்மலாம் ஒரே குக்கர்ல வந்த இட்லிங்க, உங்களை போய் நான் சந்தேகப்படுவேனா? ஆனா இந்த காலத்து பசங்க இன்னமும் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எப்படியாவது இழுத்துன்னு ஓடிடுறானுங்கம்மா. ஓ டேய் புண்டா வா. வேற எவனா இருக்கானா? என்ன காளையா கூட்டிட்டு எங்க போயிட்டு இருக்க? ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். இதோ இதுக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. டேய் எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது, ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இதத்தான் 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். எந்த ஜல்லிக்கட்டுலயும் ஒண்ணு பாக்கலையே. கூடிய சீக்கிரம் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். முதல்ல ஓடி போனவன் பொண்டாட்டி கண்டுபிடுறா, உண்மையை கண்டுபிடிக்கிறான். டேய் என்னடா வாசல் ஆம்பளை செருப்பு இருக்கு? நாய் தீக்கின்னு வந்து போட்டுருக்கும்பா. அப்படியே போட்டுருந்தாலும் ஒரு செருப்பு தான்டா போட்டுருக்கோம். அட 2 தடவை நாய் தீக்கின்னு வந்து போட்டுருக்கும்பா. 2 செருப்பால அடிப்பேன். நாய்க்கு சப்போர்ட் பண்றியா? அறிவு கட்டவனே, வாடா யாருன்னு பாப்போம். யாரா அவன்? அழகான பொண்ணு இருக்கிற வீட்டுல அக்கல காமிச்சு படுத்துட்டு இருக்கான். அப்படியே பகுல குத்திட்டா. அவசரப்படாதீங்க, அவனை பார்த்தா திருப்பி அடிக்கிற மாதிரி தெரியறான். அப்ப நான் கோவமா நிக்கிறேன், நீ எழுப்பு, பயப்படுறானா பாப்போம். சார் ஐயா சாமி எழுந்துருங்க. என்னடே இப்பெல்லாம் பிச்சைக்காரங்க வீட்டுக்குள்ள வந்து பிச்சை கேட்கற அளவுக்கு ஆயிட்டீங்களா? இந்த கெட்டப்ப பார்த்து கூடவா பிச்சைக்கார மாதிரி தெரியுது உங்களுக்கு? எப்படி இந்த கெட்டப்ப பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிச்சைக்கார மாதிரி தெரியுது. போட்டு கொடுக்குறியா? லேடிஸுங்க இருக்கிற வீட்டுல பேர் பட்டோட வந்து படுத்துட்டு இருக்கியே, யாரா நீ? அதே லேடிஸுங்க இருக்கிற வீட்டுல இப்படி கேடி மாதிரி வந்துருது, நீ யாரா? நானு யாரா? அம்மா அட இரியா வரே. நீயாடா? நான் பிச்சைக்காரன் நினைச்சு சோத்த எடுத்துட்டு வந்தேன். எப்ப பார்த்தாலும் பிச்சைக்கார மாதிரியே அம்மா அம்மான்னு கூப்பிடுறியே, கொஞ்சம் ஸ்டைலா மம்மின்னு கூப்பிட கூடாதா? மம்மி ஜிம்மின்னு அடுத்து உன்னோட டம்மி பண்ணாம நான் யாருன்னு அவங்க கிட்ட சொல்லு. இவன் என்னோட மூத்த பையன். இப்போ அவன் யாருன்னு என்கிட்ட சொல்லு. இவன் நம்மளோட தூரத்து சொந்தம். சொந்தமே வேணாந்தா இவ்வளவு தூரம் தள்ளி வந்து வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு வந்துறீங்க. இன்னும் நான் எவ்வளவு தூரம் போனா நீங்களா வராம இருப்பீங்க? முதலாளி வீட்டுக்கு வந்த விருந்தாளியை நிக்க வச்சு கேள்வி கேட்காம இருந்து சாப்பிட்டு போன்னு சொல்லுங்க. சாப்பிட்டு போட்ட நீ சாப்பிடாம போ. அது கொடுங்க. போயிடு. மாட்டுக்கு வைக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம். எப்போ வந்த? இப்பதான். எப்போ போவ? ஐடியா இல்ல. நான் ஒன்று சொல்லட்டுமா? சொந்தக்காரன் ஜுரம் மாதிரி வந்தா ஒரே நாள்ல டக்குன்னு போயிடணும். மஞ்சா காமலை மாதிரி மாச கணக்கில் தங்கக்கூடாது. ஏன்னா நான் ஒரு மாதிரி. ஓ இது வாழை மரத்தில் ஆர்த்தீங்களா இல்ல அவதார மரத்தில் ஆர்த்தீங்களா? இவ்வளோ பெரிய ஆளா? பந்தி முடிஞ்சிருச்சு போல. ஆச்சு. எருமை எருமை அங்க என்ன அப்படி பார்வை? இலைய போடு. அப்புறமா சாப்பிட வேண்டியதானே? சிவபூஜை கரடி போன மாதிரி. சவுக்கம் பெத்தாதான் சரிப்பட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க இப்படியே போட்டா எப்ப போடுறது? இது கொடுங்க. என்ன பசி? அப்ப நான் 4 தெருவுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏன் நம்ம வீட்டுல சாப்பாடு இல்லையா? இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. சரி போங்க. ஏங்க அந்த குழம்பு. டேய் டேய் இந்த மாதிரி உன்னதா அந்த கூட்டு பொரியெல்லாம் வை.
அதான் வச்சுட்டேனே. எருமை எடுத்து உள்ள வைன, அது எடுத்து கொட்டிக்க போறா. எடுத்து வை. மூணுத்தையும் கலந்து அடிக்கிறானே. நல்ல வேலை அப்பளத்தை மறந்துட்டான். ஐயோ. ஹலோ, வயசு பொண்ணுங்க இருக்கிற வீடு இந்த அடிச்சு சாப்பிட்றது, இப்படி நக்கி சாப்பிட்றது அதெல்லாம் பண்ணாம கொஞ்சம் நார்மலா சாப்பிடு. என்ன 2 மணி சங்க இவ்வளவு சீக்கிரம் ஊதிட்டானுங்க? நான் தாங்க போட்டேன். அதை மெதுவா பண்றா. ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு, நல்லா வேலையை விட்டு போயிட போறாங்க. சரி வாங்க, ஆளுக்கு ஒரு கை பிடிங்க. எதுக்கு ஆளுக்கு ஒரு கை? என்ன அடக்கம் பண்ண போறியா? சோறு போட்டு எங்களுக்கு இலை எடுக்க தெரியாதா? எந்திரிச்சு கை கழுவு போ. தங்கச்சி நீங்கெல்லாம் டேய் டேய் இவனுக்கு எங்க போனாலும் ஏய் டேய் டேய் ஏய் ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? அட கை தொடை போறங்க. மறுபடியும் கை விடுறான் பார். தொடக்கலனா துரு பிடிச்சிருமா? எதுவா இருந்தாலும் என் வேஸ்டில் தொடச்சுக்க. இந்தா. அப்போ ஓகே. தேங்க்ஸ் மச்சான். மச்சானா மச்சானையும் மானத்தையும் ஒரே டைம்ல வாங்கிட்டு போறானே. அண்ணா, அவர் எனக்கு என்ன முறை வேணும்? சித்தப்பா. அம்மாவை அக்காங்கிறாரு. அப்போ எங்களுக்கு மாமா முறை தானே வேணும். இந்த எந்த சேனல்ல பே பண்ண விடுது? அப்ப மேல பறந்துட்டு இருந்த குருவி திடீர்னு முட்டை போட்டுச்சான். முட்டை என்ன ஆயிருக்கும்? கீழே விழுந்து உடைஞ்சிருக்கும். அதான் இல்ல, ஏன்னா அந்த குருவி சட்டி போட்டுச்சா. என்ன மச்சான் இன்னும் தூங்கல? தங்கச்சிங்கன்னு ஒன்று பிறந்துட்டாலே அண்ணன் அந்த மாதிரி தூங்கவே கூடாது. ஏண்டா பொண்ணு கிட்ட குட்டி கதை சொல்லுவாங்க, இது என்ன ஜெட்டி கதை? அதுவும் ஒரு சிரிப்பு வேற. எந்திரி, மொட்டை மலை போய் படுக்கலாம். ஐயோ நான் வர மாட்டேன், மார்கழி மாசம் மேல பனி. நீ உள்ள படுத்தினா எனக்கு சனி. எந்திரி எந்திரி வா எந்திரி. அண்ணா, மாமா நல்லா கதை சொல்றாரு. என்னம்மா, அண்ணன் கூட தான் 1000 கதை சொல்லுவேன். ஆயா வடை சுட்ட கதை சொல்லவா? போங்கண்ணா, நீங்க பழைய கதையா சொல்றீங்க. எழுந்திரி வா, போய் தூங்கலாம். வா எழுந்திரி. தூங்க, நான் வரதுக்கு டைம் ஆகும். புது இடம், எனக்கு தூங்குறதுக்கு டைம் ஆகும். நீங்க போய் தூங்க. அப்போ பழைய இடமா பார்த்து படுத்து தூங்கிட்டு காலையில எழுந்திரிச்சு போயிடு. இந்த டொகாட்டியெல்லாம் வேணாம். வா கிளம்பு 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 கிளம்பிடி செல்லாம். கிளம்பா வா. அவன் உள்ள படுத்துக்கிட்டு விடேண்டா. அவன் உள்ள படுத்துக்கிட்டோம், நீங்க எல்லாம் போய் தெருவுல படுத்துங்க. வா வாடா. நீங்க போங்க மச்சான். தேன் கிணத்துல இளையராஜா ஹிட் சாங்ஸ் போடுவாங்க, நான் கேட்டு வரேன். டியூன் போட்ட இளையராஜாவே நேரம் தூங்கி இருப்பாரு. இப்ப உனக்கு தேன் கிணம் குழம்பு வேணும். வாடா 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 வா. மச்சான் என்ன உங்க பெரிய தங்கச்சி தூங்கி இருக்கும்? எதுடா கேக்குற? இல்ல, ஜோசியம் பார்க்கணும்னு சொல்லிச்சு. எனக்கு நாடி ஜோசியம் தெரியும், நம்ம பார்த்து விட்டா நீ கேடி ஜோசியமே பாப்ப. படு. மச்சான் மச்சான் என்னடா நீங்க எப்ப கண்ண மூடுவீங்க? என் 3 தங்கச்சிங்களை கரை ஏத்திட்டு அப்புறம் தான் கண்ணை மூடுவேன். கூட சேர்ந்து நானும் ஏத்துட்டா? எதை? கரை 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 நோரெல்லாம் நீ ஏற்ற வேணா, நான் பார்த்துக்கிறேன். ஒரு உதவி. காலையில் எழுந்து சொல்லிக்காம போனீன்னா அதுவே நீ எனக்கு செய்கிற பெரிய உதவி. படு. இல்ல 3 தங்கச்சி ஆச்சே. பர்றா டேய். என்ன இது? மார்கழி மாசத்துல வெறுநாய் முடங்கின மாதிரியே ஒரு சத்தம். ஏ மச்சான், என்ன மச்சான் இவ்வளவு பேர் வீட்டு விட்டு வந்து படுத்துருக்கீங்க? இழுத்துட்டு வந்து போட்டுட்டு எவ்வளவு இலகாரமா பேசுறான் பாரு. டேய் அந்த பக்கம் திரும்படா, மேலடி போகுது. என்ன ஒரு கெட்ட கனவு. சி, என்ன இது கெட்ட நாத்தம்? மூத்திர பாயில பொறுத்துட்டோமோ? டேய் ஐயோ, நீ எங்கடா இங்க? நீங்க தான் இங்க வந்து 4 மணி நேரமா என்ன கட்டி புடிச்சு படுத்துட்டு இருந்தீங்க. 400 ரூபாய் கொடுத்துட்டு போங்க. டேய் என்னடா சொல்ற? மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்கத்தான். டேய் எதுவா இருந்தாலும் கேப் விட்டு சொல்றா. ஆமா,
அவன் எங்கடா? தெரியாது. நல்லவனுக்கு அழகு சொல்லாம போறது. அவன் நல்லவன்டா, அதான் சொல்லாம போயிட்டான். வா. மொட்டை மாடியில படுக்க வைக்காதன்னா கேக்குறானா? அப்படி காட்டு. மாமா காதுல என்ன ஊத்துட்டா? ஊத்து. என்ன ஊத்துறதுன்னா சைக்கிள் பெல்லா? எருமை வெய்யத. இப்படி வா வா. என்ன எல்லாரும் கும்கி யானை குளிப்பாட்டுற மாதிரி கும்பலா சேர்ந்து குளிப்பாட்டிட்டு இருக்கீங்க? இல்லடா, தம்பி நைட் எல்லாம் இரும்பிக்கிட்டு இருந்துச்சு. உடம்பு ஓவர் ஹீட் போல டயர்டா இருந்துச்சு. அதான் எண்ணெயை தேய்ச்சி பாடியை கூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க எல்லாரையும் ஃபூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நீங்க எல்லாம் அவனை கூல் பண்றீங்களா? உங்களுக்கெல்லாம் ஒரு உண்மை தெரியுமா? நைட் எல்லாம் இரும்பு அவன் இல்ல, நானு. காயத்ரி, இவங்கிட்ட என்ன வெட்டி பேச்சு? சூப்பு சூடு ஆறதுக்கு முன்னாடி தம்பிகிட்ட எடுத்து கொடு. அக்கா சூப்பா அக்கா நல்லா இருக்குமா. கொஞ்சம் இஞ்சி மிளகும் தட்டி போட்டுதானா காரம் தூக்கலா இருந்திருக்கும். சரிங்க மாமா. அப்படியே திராட்சையும் முந்திரியும் போட்டா இன்னும் போத தூக்கலா இருக்கும். போட சொல்லிட்டா உனக்கு சூப் வைக்க தெரியுன்றதே இன்னைக்குதாம்மா எனக்கு தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு சூப் வச்சு குத்துருப்பியா நீ? மச்சான், நான் வேணா சூப் வச்சு தட்டா? நீ சூப் வைக்க மாட்டேன், எனக்கு ஆப்பு தானே வைப்ப. ஏண்டா ராத்திரி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பஸ் பிடிச்சி ஊருக்கு போனேன். இதுனா குடும்பமா இல்ல குற்றல் அடி வரமா? உட்காந்து மசாஜ் பண்றேன். கிளம்பு, ஊருக்கு போய் குளிச்சு கிளம்பு. அத்தை தான் மச்சான் இருக்க சொன்னாங்க. அத்தையும் வேலைக்கு போறாங்களா, நீங்களும் வேலைக்கு போறீங்களா? அதான் தனியா இருக்கிறவங்க தங்கச்சிங்களுக்கு துணையா இங்கேயே இருந்துடலாம் முடிவு பண்ணிட்டேன். பாலுக்கு காவல் பூனையா? மச்சான், அப்ப நான் பாலா? நீ பால் இல்ல மா. என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. பார், இன்னும் 2 நிமிஷத்துல இவனை குளிப்பாட்டி கழுவி களைப்பி அனுப்புற. இல்லன்னு வச்சுக்கோ உங்க மொத்த பேரையும் அப்பா போன இடத்துக்கு அனுப்பிச்சிருவேன். அவன் கிடக்கா முடுப்பா. மாடு மேய்க்கிறவனுக்கு மனுஷனை பத்தி என்ன தெரியும்? எத்தனை தாயிங்க நம்ம தமிழ்நாட்டிலே, எந்தாயி அவளை போ யாரு இந்த ஊரிலே? தியாகி யாரு தியாகி யாரு மில்ல போடா, தாயின் கால வணங்கி நீ ஒருத்தனாவது என் கூட இருக்கேடா. நான் எத்தனை நாள் உங்க வீட்டுல வேலை செஞ்சிருக்கேன். ஒரு நாளாவது உங்க தங்கச்சிங்க எனக்கு என்ன தேய்ச்சி விட்டு இருக்காங்களா முதலாளி? ஏற்கனவே நீ என்ன தேய்ச்சா மாதாண்டா இருக்கிற இங்க ரப்பர் மூக்கா. நான் பண்ற டார்ச்சர்ல அவன் வீட்டை விட்டு ஓடணும். வைக்கோல் கூட போடாம அந்த சாணி உண்டை என்னதான் வெட்டி முடியுதான்னு தெரியல. சாப்பிடா கலை சாப்பிடு. எல்லாம் நம்மளே தான் செய்யணும். முதலாளி ஏன் சன மாடு மாதிரி கத்துற? 3 தங்கச்சிங்களோடய ரவுண்டு கட்டி ஆடிட்டு இருக்கிறேன். கேரம் போர்டு ஆடுற என் தங்கச்சிங்கள ஏதோ கேப்ரி ஆடுற மாதிரி எவ்வளோ கேவலமா பேசிட்ட. உனக்கெல்லாம் இதுக்கிட்ட 2 கண்ணு மூடினே சுத்து. போய் சாணியல். இப்ப எதை அடிக்க சொல்லுங்க. இதுக்கப்புறம் கேமை நான் கண்டினியூ பண்றேன். நீங்க எல்லாம் போய் அண்ணனுக்கு சூப்பரா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க. போங்க போங்க போ. பாத்து மாமா டிஸ்ட்ரிக்ட் பிளேயர், நான் ஸ்டேட் பிளேயர். போ. நீ ஆடு. ஒரு நிமிஷம். இந்த கேம்ல நான் ஜெயிச்சிட்டா சொல்லு. பஸ் பிடிச்சி நீ ஊருக்கு போயிடணும். அப்ப நான் ஜெயிச்சிட்டா ட்ரெயின் பிடிச்சி நீ ஊருக்கு போயிடணும். டீலா நோ டீலா? டீல். அது கமான். என்ன மச்சான் அடுத்த பாதியில விட்டு போறீங்க? காயட்ரான்னா கல்ல விட்டு அடிக்கிற ஆம்பளை அழகா ஓடி அடி விளையாடுறா. இப்படி உட்காந்துக்கிட்டு ஊமாடிலாம் அடிக்காதரா. கடைசி தங்கச்சி குனிஞ்சிருக்கா? குப்பை பொறுக்கிறாளா? இவன் என்ன வெறி பிடிச்சி ஓடி வரான்? என்ன மச்சான் நீங்க கரெக்டா கை குறுக்க வந்தீங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? நீங்க தானே வெளிய போய் விளையாட சொன்னீங்க. அதான் உங்க தங்கச்சிங்களோட கை விளையாட விளையாடிட்டு இருக்கேன். என்ன விளையாட்டு இது? உங்க தங்கச்சி குனிஞ்சிருக்குமா, நான் ஓடி வந்து கை வச்சு தாண்டி விளையாடுவேன். பொண்ணும் கூட பாண்டி விளையாடலாம், இப்படி தாண்டி விளையாடக்கூடாது. எருமை அவன் தான் குனிய சொல்றான், நீயும் குப்பை பொறுக்கிற மாதிரி குனிஞ்சிட்டு இருக்கிற. அப்படியே மண்டையில போட்டனா? போங்கண்ணா.
எப்ப பார்த்தாலும் மாமா கூட விளையாடவே விட மாட்டேங்கிற. ஏய் 24 hours விளையாடிட்டு இருக்க அவனா வீடியோ கேம்ஸா இல்ல விவரம் தெரியாத குழந்தையா? டிவில சமையல் நிகழ்ச்சியில பலாப்பழத்துல பகோடா போறது அப்படின்னு சொல்லி தராங்க, போய் கத்துங்க போங்க. போங்கன்ற போ. இங்கே வந்துருச்சு பாரு. மச்சான் நான் போய் சொல்லட்டா? டேய் என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையாடா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் விளையாடுற மூடுக்கு வந்துட்டேன். அப்ப நீங்க குனிங்க. டேய் இன்னது நான் குனினுமா? நீங்க வரலாம். ஐயோ குனிறடா, குடும்பத்துக்காக நானே குனிங்க மச்சான், சும்மா பேசிட்டே இருக்காதீங்க. எந்திரிச்சிட கூடாது, எலிமினேட் ஆயிருவீங்க. வாடா வா, நீ ஓடி வரும்போது நான் ஒதுங்கிடுவேன். உன் மண்டை கரணி பனையில் அடிச்சு 2ஆ பழக்கணும், அதை பார்த்து நான் சிரிக்கணும். தண்ணியும் குடிக்க மாட்டேன்ற, என்ன மதிக்கவும் மாட்டேன்ற, உன்னை எவ்ரிதிங் ஆல் ரைட். சீஃப் சர்ஜன் மாடு அங்க முட்டுற அளவுக்கு என்னடா பண்ணிட்டு இருந்த? அங்க குனிஞ்சிட்டு இருந்தம்மா. மாடு முட்டை வந்தா ஒதுங்கி இருக்கணும், குனிஞ்சிருக்க கூடாது. குத்துப்பட்ட இடத்துல 10 போடணும், பஞ்சு டைலாக்லாம் பேசக்கூடாது. மாடு கிட்ட குத்த வாங்கிட்டு நம்ம கிட்ட கோவம். நான் இங்க வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன். மாமா ஏமா அண்ணனுக்கு சரியாக எத்தனை நாள் ஆகும்? இப்போ அது உங்களுக்கு பாசம் வந்தது. வீங்கி இருக்கிறத பார்த்தா எந்திரிக்கிறதுக்கு 2-3 நாள் ஆகுமா? அப்ப வாங்க மாமா போலாம். இதுக்குதான் கேட்டேன் இருமை. கிச்சு கிச்சு தாம்பலம் கத்து கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல. வாங்க மாமா. சரி வாங்கடா சில்லங்களா போலாம். ஏய் கல்லு குண்டா தள்ளுறா. தனி கட்சி ஆரம்பிச்சு கூட சமாளிக்கலாம் போல, தங்கச்சிங்களை வச்சு சமாளிக்க முடியலடா பாண்டுறாங்க. தங்கச்சி தங்கச்சி பெரிய தங்கச்சி என்ன சென்டிமெண்டா? செருப்பால் அடிப்பேன். ஏய் என்னடி வாந்தி எடுக்கிற? அதுவும் குழந்தை கத்துற மாதிரி குவான்னு அடிக்கிற, என்னடி ஆச்சு? என்னன்னே தெரியல, ஒரே தலை சுத்தல், வாந்தியா வருது. மாங்காய கடிக்கணும் போல இருக்கு, சாம்பல திங்கணும் போல இருக்கு, புளிய சப்பனும் போல இருக்கு. எனக்கு அப்படியே உன்னை அப்பனும் போல இருக்கு. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? நான் தான் மச்சான் காரணம். உன்னை நானும் தான் காரணம். உங்க 2 பேரும் என்ன அடிச்சு இப்படி குதிக்கிறீங்க? இதுக்கு மேல என்னடா நடக்கணும்? வயசு பொண்ணு வாந்தி அடிக்கிறதோ மஞ்சள் காமல் வந்து பிராந்தி அடிக்கிறதோ ஒண்ணு, எல்லாம் கைமீறி போச்சு. இவளை கழுத்து நடிச்சு நீங்க கொண்டு நான் வேணாம் தான் சொன்னேன். அவர் தான் வற்புறுத்தி முட்டை பிரியாணி கொத்து பரோட்டா வாங்கி கொடுத்தேன், சாப்பிட்டு ஒத்துக்காம வாந்தி எடுக்குது. இதுக்கு போய் இவ்வளவு சீன். பிரியாணியா? அடச்சே சப்புன்னு போயிடுச்சே. வேணா கொஞ்சம் உப்பு போட்டுமா? அதுக்கு இல்ல முதலாளி, உங்க தங்கச்சியோட வாழ்க்கையில ஏதாவது தப்பு தண்டா நடந்தா நான் வாழ்க்கை கொடுக்கலான்னு தான். ஏண்டா கூழாங்கல் மூக்கா, உன் வாழ்க்கையே வழுகி போயிருக்குது, நீ என் தங்கச்சிக்கு வாழ்க்கை தரியா? மாட்டுப்பட்டால்தான் வீட்டுக்குள்ள கூட எத்தனை தடவை சொல்லிக்க. அடுத்தது எவன் வாந்தி அடிக்கிறது? அது ஒண்ணும் இல்லடா, எல்லாம் நல்ல விஷயம்தான். நம்ம சின்னவ பெரிய மனுஷி ஆயிட்டா. அப்படியா? பெரிய மனுஷ ஆயிட்டாளா? இந்த பாருங்க மச்சான், அப்படிலாம் பாக்காதீங்க. எந்த நேரத்துல தான் வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சான்னு தெரியல. ஒருத்தி வாந்தி எடுக்கிறா, இன்னொருத்தி வயசுக்கு வந்துட்டா. இன்னும் இந்த வீட்டுல குழந்தை மட்டும் தான்டா போறகல. என்ன மச்சான், வீட்டுல எவ்வளவு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, இப்படி தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. குழந்தைய வயசுக்கு வந்தத நம்ம கோலாகலமா கொண்டாடுறோம். ஆமாண்டா, ஃபங்க்ஷன் வச்சிரலாம்டா. ஃபங்க்ஷனு இந்த பார், எல்லா சொன்னாலும் சொல்ல வேணாம். காதோட காது வச்சா மாதிரி ஒரு 3 கூட தண்ணியை ஊத்தி எல்லா கதையும் முடிச்சிரு. போங்க பா 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 பா. சரிப்பா. அத்தை மச்சான் தான் துப்பு கட்டு பேசிட்டு இருக்காரு, நீங்களும் பொறுப்புலாம் போயிட்டே இருக்கீங்க. ஒரு பொண்ணு வீட்டுல வயசுக்கு வந்துட்டா எதுக்கு செலவு பண்ணி சடங்கு பண்றாங்க? எங்க வீட்டுல கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு தான். அப்பதான் ஒரு 4 சொந்தக்காரன் பொண்ணு கேட்டு வருவான். இப்படி மறைச்சு மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தீங்க, உங்க பொண்ணுங்களாம் அம்மா ஆக மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டா ஆயாதான் ஆவாங்க. ஆமாண்டா டேய், இதுங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பிறக்க போற பேரம் பேத்திங்க என்ன ஆயான்னு கூப்பிடணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. உன்னை ஆயான்னு கூப்பிடணுமா? பக்கத்துல இருக்கிற பால்வாடி ஸ்கூல்ல போய் சோறாக்கி போடு, எல்லா குழந்தைங்களும் ஆயான்னு கூப்பிடும். போமா வேலையை பார்த்துன்னு போங்க. அத்தா மச்சான் கிட்ட வெட்டி பேச்சு, நாளைக்கு உங்க பொண்ணுக்கு சடங்கு பண்றோம், எல்லாரும் நான் பாத்துக்கிறேன், சொந்தக்காரங்க சொல்லி அனுப்புங்க. சரி தம்பி. மச்சான் பேமெண்ட் மட்டும் நீங்க கொடுத்துருங்க. டேய் 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 டேய், சடங்கு சக்கரவர்த்தி இவன் புட்டு திங்கிறதுக்காக என் தங்கச்சிங்களுக்கு சடங்கு நடத்தி என்ன சங்கடப்படுத்துறான். வண்டியில சாக் ஆப்ஷன் ஒன்று சொல்லுவாங்களே, அதெல்லாம் இல்லையாடா? மச்சான் வீடு வந்துருச்சு மச்சான், இனி எல்லாம் சரியா போயிருவாங்க. நீ அன்பா பேசும் போதாடா மெதுவா இருக்கீங்க, பச்சை உடம்பு வலி தாங்காது. மெதுவா மெதுவா.
அண்ணே, இந்த கட்டை இப்படி கொடுங்க. பொறுமையா பார்த்து. தம்பி குத்து விளக்கு ஒன்றும் சேதாரம் ஆகலையே? நான் டாக்டர் கிட்ட சொன்னேன், பட்டெக்ஸ் கிழிஞ்சாலும் பரவாயில்ல, குத்து விளக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு. அப்படி ஒரு சின்ன சேதாரம் ஆகி போச்சு. ஏண்டா உன்னை குத்த வச்சு உட்கார சொன்னா யாரா குத்து விளக்கு மேல உட்கார சொன்னது? இங்க பாரு, இப்ப குத்து விளக்கு சேதாரம் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ற? குத்து விளக்கு சேதாரமானதை பத்தி தான் உனக்கு கவலை இல்ல? நீ எல்லாம் ஒரு தாயா? மச்சான், டாக்டர் சொல்லியிருக்காரு கத்தவோ முக்கவோ கூடாது, அப்புறம் தையல் பிரிஞ்சிடும். கத்தவும் முடியல, கக்கூசும் போக முடியல. என்னடா வாழ்க்கை இது பாண்டறங்க. மாமா, அண்ணா வரதுக்கு 1 மாசம் ஆகும்னு சொன்னீங்க, என்ன அதுக்குள்ள வந்துட்டாரு? மாமா, எத்தனை தையல் போட்டிருக்கு? 8. வெறும் 8ஆ? 18. விளக்கு வளைஞ்சிடுச்சேன்னு வேதனைப்படுற தாய், வெறும் 8 தையலான்னு கேட்டு 18 தையல்னு சந்தோஷப்படுற சகோதரிகள். நல்ல குடும்பம், நல்ல குடும்பம். அவன் கிடக்கான் தம்பி, அவன் எப்ப பார்த்தாலும் ராபிச்சக்கார மாதிரி பாட்டு பாடிட்டே இருப்பான். நீங்க வாங்க. இதில் பாசம் என்ன, நேசம் என்ன? இது மட்டும் துப்பாக்கியா இருந்தவங்க எல்லாரும் சுட்டு தள்ளி. உங்களுக்கு அடி மேல அடி விழுது, அதனாலதான் பூசணிக்காவை சுத்தி போட வந்திருக்கேன். முதல்ல மூஞ்சில் இருக்க எச்சயத்தோட எச்சயத்தோ தாண்டா கண்ணில் வச்சு அழுகுற மாதிரி நடிக்கிற. மூடிக்கின பூசணிக்கா சுத்து. ஓவரா நெஞ்ச நக்க கூடாது, புரியுதா? போதும் ஓடுறா. வலிய கூட தாங்கிக்கலாம், இவர் ரியாக்ஷனை தாங்க முடியலையே. சொன்னா கேளுங்க. இன்னையோட ஆட்டம் க்ளோஸ். முதலாளி, உங்க தங்கச்சிங்கிட்ட அவன் துள்ளி விளையாடுகிறான். அவர் விளையாட்டம் இன்னைக்கு அவர் கிட்ட தூக்கிடுறேன். அப்படின்னா என்கிட்ட இல்லாதது அவன்கிட்ட இருக்குது. உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா என்ன அவன் மனுஷன், நீ மனுஷன் இல்ல. என்ன மூஞ்சி யானை முட்டி மாதிரி ஆயி போச்சு. அப்புறம் இந்த சுவிட்சில மட்டும் கை வச்சிடாத. வைக்க கூடாது. சக்சஸ். பார்த்து கிறுக்கு போய பிள்ளைங்களா. அப்புறம் ஆடி ஆடி ரொம்ப டயர்டா இருப்பீங்க, போய் கொஞ்சம் மோர் குடிச்சிட்டு வந்து விளையாடுங்களேன். போங்க 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 போங்க. நல்ல வேலை மச்சான் வந்தீங்க. உங்க தங்கச்சிங்க இருக்குதுங்களே. மாப்பிள, என்னையா மாப்பிள்ளான்னு கூப்பிட்டீங்க? என்ன மச்சான் ஆடி ஆடி சட்டெல்லாம் நனைஞ்சு போச்சு. அப்படி போயிட்டு ஃபேன் போட்டு நேரம் உட்காருங்களேன். என்ன மச்சான் ரொம்ப பாசமா இருக்கீங்க? ஆமா மாப்பிள. ஓழிந்தான். சக்சஸ். முதலாளி, ஏச்சி டயலாகா சொல்ல ஒரு இடமும் புரியல. உங்க தங்கச்சிங்க அவனை இருக்காங்க. அக்கா, இப்படி எல்லாம் பண்ணா சரி வராது. அப்புறம் வாயோட வாய் வச்சு ஊதணும். அப்ப முதல்ல நான் ஊதுறேன். அக்கா, நான் வரிசையா ஊதலாம். ஃபர்ஸ்ட் நானு, செகண்ட் நீ, தேர்ட் நீ. சரியா? சரிக்கா. என்னடி பண்ணிட்டு இருக்க? மூச்சு வர்றதுக்கு வாயோட வாய் வச்சு ஊத போறேன். ஊதுறதுக்கு அவனா பலூனா? அப்படியே விட்டணும். மூச்சு நான் ஊதி வரைக்கிறேன். நம்ம வீட்டுல இன்னைக்கு வாழை மீன் குழம்பா? ஆமா, நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீ வாயோட வாய வச்சு ஊத வரும்போது வாழை மீன் மாசம் வந்துச்சே. அப்ப நீ மயக்கத்துல இல்ல இல்ல மண்டையில போடு. எருமை போய் வீட்டுல போ. நீ எங்க பின்னாடியே போற? தோபர், உங்ககிட்ட இருந்து என் தங்கச்சிங்களை காப்பாத்ததா நான் உனக்கு ஷாக் வைத்தேன். இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் நான் ஒரு தீவிரவாதியாவும் இல்ல மாவோஸ்டாவும் மூஞ்சிய பண்ணாத. எனக்கு சிரிப்பா வருது. உனக்கு இந்த வில்லன் கெட்டப்லாம் செட் ஆகல. நீ எப்போ தமாசாவே இரு. இத பாரு, நான் போற ஐடியால இல்ல. அதே மீறி என்ன போன்னு அப்ப நீ மாமா வேலை பாக்குறத போட்டு. நான் என்னடா மாமா வேலை பாக்குறேன்? ஆமா, எல்லா மாடும் எப்படியா கத்தும்? மா உன் மாடு எப்படி கத்து பாரு. மாமா, மீன் கட்.
சித்தப்பு சௌக்கியமா? டேய் மௌனே சௌக்கியம்டா. நீ எங்கடா இங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மௌனே. நீ எப்படி இருக்க? என்ன பெரிய கொலைகாரன் கொலை வெறியில வந்தோன்னா அப்படியே தலையை வெட்டுவான்னு பார்த்தா பழைய சோறுல தயிர் ஊத்துற அப்படியே குழையிறானுங்க. அதானே பார்த்தேன். ஏன் தம்பிக்கு மொட்டை அடிக்கிற தைரியம் இங்க உனக்கு இருக்குன்னு. உன் தம்பின்னு தெரியாம போச்சு தப்பு. தெரிஞ்சிருந்தா மொட்டையெல்லாம் போட்டிருக்க மாட்டேன். சரி அதை விட இந்த தயிரோட தேசியம் வீட்டுல நீ எப்படிடா? சொல்றேன் மச்சான். தங்கச்சியில டீ போட எடுத்து வர சொல்லுங்க. வாங்க இப்படி உட்காரலாம். என்ன மச்சான் எப்பவும் படபடன்னு பேசிட்டே இருப்பீங்க, இப்ப பம்மிட்டு நிக்கிறீங்க? வீட்டுக்கு வந்து விருந்தாள்கிட்ட நல்ல வார்த்தை நல்லதா பேசுங்க. வேணாம் அண்ணங்கிட்டலாம் சும்மா பேசுங்க மச்சான். அண்ணே ஒரு சின்ன டவுட்டு. கேளுப்பா. நீங்க ஜெயில இருந்து வரீங்களா இல்ல சரவண பவன் ஹோட்டல் சமையல் கட்டுல இருந்து வரீங்களா? மூஞ்சி ரொம்ப கறி படிஞ்சு போயிருக்கு. டேய் குறாத. அவனை பிடிச்சு கொண்டாங்கடா. இத பின்னாடி குத்துவோம். ஓட்டானே புடிடா அவனை. நான் ஜெயிலுக்கு போனவன் குத்தி காட்டுறியா? இந்த உடம்பு ஐயா ஐயா பாப்பா புடி இடுப்பு பிடிச்சிக்கிச்சு புடி. டேய் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு நேரம்டா அடிப்ப? அடிக்கிற உடம்பாடா இது. நீ சும்மா இருமா. டேய் நீ சும்மா இரு. என் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அவன் நெத்திலேயே இருக்கு. கேப்டன் ஷட் அப் இடியட். பாரு வேணாம். லெட்ஸ் கோ கம். யூ ஃபயர். குண்டு கேப்டன். ரொம்ப தேங்க்ஸ். வாடா விருமாண்டி. அப்ப குண்டு இருந்தா அண்ணனை கொண்டிருப்ப. ஐயோ அவளேதான். அடியே உன் தாலிக்கு நீ ஏண்டி போட வச்சுக்கிற? சிங்கம் எங்க இருக்கீங்க? நீங்கள் டயல் செய்த வாடிக்கையாளர் என்னை கொலை செய்ய முயன்றதால் தர்ம அடி வாங்க உள்ளார். சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்ளவும். ஐயோ கட்ட கிடைச்சாலே கண்ணா புண்ணான்னு அடிப்பான். கண்ணு வேற கிடைச்சிருக்கு. கண்ணு கிடைச்ச உடனே ஹீரோயிசமா? டேய் என்னடா தம்பி, இந்த சின்ன உடம்புல பிபி இருக்கு, டிபி இருக்கு, சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, கை கால் இழுப்பு இருக்கு, காக்கா வலிப்பு இருக்கு. இந்த சீக்காளி அடிச்சு நீ கொலையாளி ஆயிராதப்பா. சரா, இந்த வாழ்க்கையில தப்பிக்கிற உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன்டா. என்ன? இந்த புல்லாங்குழல் எடுத்து நான் ஊதிக்கிட்டே இருப்பேனா? சரி, நீ ஓடிக்கிட்டே இருப்பியா? இந்த சவுண்ட் எப்போ நிக்குதோ அப்போ திரும்பி பாரு, ஊர் வந்துடும். ரெடியா? ஐயோ உயிரை கையில பிடிச்சு ஓடிட வேண்டியதான். டேய் ஐயா எஜமா இன்னும் ஊதவே இல்லடா. ஒன்ஸ் மோர். அப்படியா? ஓகே, ஆக்சன். என்ன ஊதுறத நிறுத்திட்டீங்க? இந்நேரம் அவர் தப்பிச்சிருப்பாரா? மாட்டிருப்பான்.